நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. எரேமியா 30 அதிகாரம் 18 முதல் 20 ஆகிய வசனங்கள். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, முதலாவது சிறையிருப்பை திருப்பி, இரண்டாவது வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அதிகாலையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செய்து வாக்கு தத்தங்களை நாம் தியானிக்கும் போது நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். முதலாவது சிறையிருப்பை திருப்பி, இரண்டாவது அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். கர்த்தர் இரக்கம் செய்யும் போதுதான் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். கட்டப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். கட்டப்பட்ட வாழ்க்கை என்பது ஆசீர்வாதமான வாழ்க்கை. இடிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது எல்லாமே இடிஞ்சு போயிட்டு அப்படிம்பாங்க. கர்த்தர் சொல்கிறார், நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். மறுபடியும் நான் ஆசீர்வதிப்பேன். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி இரக்கம் செய்யும் போது, மறுபடியும் குடும்பத்தை கட்டும்போது, அந்த குடும்பத்துக்குள்ளே ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஒரு மனுஷன் சிறையிருப்புல இருக்கும்போது புலம்பிட்டு இருப்பான், அடிமையில் இருப்பான். ஆனால் கர்த்தர் மனமிறங்கி சிறையிருப்பை திருப்பும் போது, கர்த்தர் இரக்கம் செய்யும் போது, கர்த்தர் ஒரு குடும்பத்தை கட்டும்போது, அந்த குடும்பத்துக்குள்ள இருந்து என்ன சத்தம் வரும் அப்படின்னா, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். சில குடும்பத்திலே அதிகாலை வேளையில எழும்பி நல்ல பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல நல்ல ஸ்தோத்திர பலி செலுத்துவாங்க. சில குடும்பத்துல நல்ல நேர் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. காலை வேளையில நேர் முழங்கால் நின்று பைபிள் வாசித்துட்டு இருப்பாங்க. கர்த்தரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக என்னோட வாழ்க்கையில தேவன் எப்படிலாம் எனக்கு ஆசீர்வதிக்கிறார், நான் எந்த பாவத்துல வாழ்ந்தேன், என்னை எப்படி மீட்டெடுத்தார், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்திருக்கிறார், என் குடும்பத்தை இன்னைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். அது ஒரு மனுஷன் யோசித்து பார்க்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்டுக்குள்ளே ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அடுத்தாப்புல ஆறாவது, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். சிறையிருப்பை மட்டும் திருப்புறது மாத்திரம் அல்ல, இரக்கம் செய்கிறது மாத்திரம் அல்ல, ஒரு குடும்பத்தை கட்டப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கு, கட்டுகிறது மாத்திரம் அல்ல, அந்த வீட்டுக்குள்ளே ஸ்தோத்திரம் ஆடல் பாடல் சத்தம், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் குறுகி போவதில்லை.
கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பம் வர்த்திக்க பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. குறுகி போக மாட்டாங்க. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. நம்மளை யாரும் ஒடுக்க மாட்டாங்க. கர்த்தர் நமக்கு மனமிறங்கி ஆசீர்வதிக்கும் போது, சிறையிருப்பை திருப்பும் போது, குடும்பம் கட்டப்படும் போது அரண்மனை முன் போல நிலைப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பம் வர்த்திக்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, குறுகி போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். ஐயா, ஏன் குடும்பத்துக்கு? ஆமா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சரா நம்ம ஏற்றுக்கொண்டோம்ல, நமக்காக தான் பரிசுத்த வேதாந்தத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, அப்பா என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்ப்பா, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா, என் குடும்பம் வர்த்திக்க பண்ணணுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வர்த்திக்க பண்ணுங்கப்பா, குறுகி போவதில்லைன்னு சொன்னீங்கப்பா, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. நம்ம தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி கேட்கும்போது அவர் தகப்பன், பரம தகப்பன், நம்ம அப்பா பிதாவின் சொல்லி கூப்பிடுறோம். நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை தந்திருக்கிறார். சொந்த குமாரனை தந்துட்டாரு. மற்றதெல்லாம் தராம இருப்பது எப்படி? எல்லாம் தருவார். நம்ம அப்பாட்ட பேசணும். நான் எங்க அப்பாட்ட பேசுறேன். நான் காலவில் எங்க அப்பாட்ட பேசுறேன். ஒரு காலத்துல நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். ஒரு காலத்துல நான் தூரமா இருந்தேன். பரலோகத்துல தேவன் எப்படிப்பட்ட தேவன் எனக்கு தெரியாது. கையில பைபிள் எடுத்து வாசிக்கப்ப தான் தெரியுது. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பி இருக்கிறார். கலாத்தியர் 4:6 நம்ம இன்னைக்கு அப்பா பிதான்னு சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னாலே நமக்கு புத்திர சுகாரத்தின் ஆவி தந்திருக்கிறார். ரோமர் 8:15. அதிகால வேளையிலே நம்ம எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தரே தேவன் என்று நம்முடைய நாவுகள் சொல்லணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். குறுகி போவதில்லை, சிறுமைப்படுவதில்லை. வர்த்திக்க பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன். அரண்மனை முன் போல நிலைப்படும். நகரம் தன் மண்மட்டி மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். அவர்கள் பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். நம்மளை யாராவது கஷ்டப்படுத்துறாங்களா? அவர்களை தண்டிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோகத்துல தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த வசனத்தை யாரெல்லாம் இணைந்து கேட்டீங்களோ நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கா, கர்த்தருடைய சமூகத்துல சொல்லிருங்க, என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், நாங்க குடும்பமா ஆலயத்து போகணும்ப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, சிறையிருப்பை திருப்புங்கன்னு சொல்லி கேளுங்க, எங்க மேல மனமிறங்குங்கப்பா சொல்லி கேளுங்க, எங்க குடும்பம் கட்டப்படணும் கேளுங்க, அரண்மனை முன் போல நிலைப்படும், மறுபடியும் எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். குறுகி போவதில்லை. கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது பலுகி பெருகும். ஹல்லேலூயா. அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நம்ம குடும்பத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. நம்ம எந்த சூழ்நிலை உபத்திரத்தோடு இருக்கிறோமோ அந்த உபத்திர நாட்கள் முடிவடைகிறது. அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் சபை
எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க, கையின் கீழ் ஆசீர்வதிங்க, சிரசின் மேல ஆசீர்வாதத்தை வைங்க. இந்த நாளிலும் எங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க. எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. முன்னும் பின்னுமாக தேவ தூதர் நிப்பாட்டுங்க. சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் வேலடைத்து பரிசுத்தப்படுத்தி உடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடிய குடும்பங்களை கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மையப்படட்டும். வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா, இருக்கிற இடத்துல கர்த்தர் வேலை அடைங்க. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கற்பத்தினிக்கா யாரெல்லாம் ஜெபிக்கணும் கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமாக்கம் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்கப்பா. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில் எந்த இடத்துக்குள்ள இருக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு பரிபூரணமான சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க. பலவீனத்தையெல்லாம் நீக்கி போடுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். உங்க நாமம் மையப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். காலை வேளையிலே வாகனத்தில் போறாங்க, பஸ்ஸில் போறாங்க, காரில் போறாங்க, ட்ரெயினில் போறாங்க, கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, காலை வேளையில யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லாருக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. வேற நாட்டில் இருக்கிறாங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளணும். உங்க கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கட்டும்ப்பா. அவங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. தேவைகள் சந்திக்கப்படணும்ப்பா. யுத்தத்தை கர்த்தர் மாற்றி சமாதானத்தை தந்து ஆசீர்வதிங்க. வேற இடத்துக்குள்ளே பல சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், தேவனை தேடணும், ஜெபிக்கணும். கிருபை தாங்க. மனக்கண்கள் திறங்கப்பா. வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இந்த நாளைகள் ஆசீர்வதித்தாங்க. படிக்கிற பிள்ளைகள் உடைய பாதங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவைகள் சந்திங்கப்பா. தேவ ஞானத்தினால் நிரப்புங்க, தேவ புத்தினால் நிரப்புங்க. கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. வாக்குத்தத்தம் மூலியமாக ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் பேசியிருக்கிறீங்க. கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாமமே விடட்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிற பரிசுத்த ஆவியானவரும் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நாமமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து விடுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.